நாங்கள் தீர்மானிக்கும் வரை நீங்கள் கடினமாகவோ அல்லது உண்மையாகவோ உழைத்ததில்லை. அப்படியானால் வாழ்க்கையின் அனைத்து நல்ல விஷயங்களையும் அனுபவிக்க ஒரு நிலையற்ற விதி உங்களை ஏன் தனிமைப்படுத்த வேண்டும்? அதே அளவுக்கு தகுதியான எங்களை ஏன் புறக்கணிக்க வேண்டும்? நீங்கள் இளைஞர்களாக இருந்ததிலிருந்து நீங்கள் வெறும் இருப்பை விட அதிகமாக பெறவில்லை. ஏனென்றால் செல்வத்தை கட்டி எழுப்புவதை நிர்வகிக்கும் சட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள தவறிவிட்டீர்கள், அல்லது அவற்றை நீங்கள் கடைபிடிக்கவில்லை. நிலையற்ற விதி என்பது யாருக்கும் நிரந்தர நன்மையை தராத ஒரு கொடிய தெய்வம். மாறாக அவள் சம்பாதிக்காத தங்கத்தை பொழியும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆணுக்கும் அழிவை கொண்டு வருகிறாள். அவள் வேண்டுமென்றே செலவு செய்பவர்களை உருவாக்குகிறாள். அவர்கள் விரைவில் அவர்கள் பெறும் அனைத்தையும் வீணடித்து திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமான பசி மற்றும் ஆசைகளால் சூழப்படுகிறார்கள். இன்னும் அவள் விரும்பும் மற்றவர்கள் கஞ்சர்களாக மாறி தங்கள் செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். தங்களிடம் உள்ளதை செலவழிக்க பயந்து அதை மாற்றும் திறன் தங்களிடம் இல்லை என்பதை அறிந்தும் அவர்கள் மேலும் கொள்ளையர்களின் பயத்தால் சூழப்பட்டு வெறுமை மற்றும் இரகசிய துயர வாழ்க்கைக்கு தங்களை ஆளாக்கிக் கொள்கிறார்கள். சம்பளத்தில் சம்பாதிக்காத தங்கத்தை எடுத்து அதனுடன் சேர்த்து மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான குடிமக்களாக தொடரக்கூடிய மற்றவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மிக குறைவு. நான் அவர்களை பற்றி அறிந்திருக்கிறேன். ஆனால் செவி வழி செய்தி மூலம் திடீர் செல்வத்தை பெற்ற மனிதர்களை பற்றி யோசித்து பாருங்கள். இவை அப்படியல்லவா என்று பாருங்கள். அவர் எப்படி இவ்வளவு செல்வச் செழிப்பை பெற்றார் என்பதை விளக்குமாறு அவரை கெஞ்சினர். அதனால் அவர் தொடர்ந்தார்.